श्रीमान वेंकटनाथार्य कवितार्केय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्ददङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் திருநட்சத்திரம் வைகாசி விசாகம். அதுக்காக அடியேன் நம்மாழ்வார் திருநட்சத்திரத்தை ஒட்டி ஒரு 7 நாள் 7 பாசுரமான திருவாசிரியத்தை சேவிக்கலாம். அடியனுக்கு எந்த அருகத்தையும் இல்லை, இருந்தாலும் ஒரு பேராசை அதை சேவிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது ஆச்சரியமான பாசுரங்கள், ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள், அதை சேவிக்கலான்னு. ஆச்சாரியன் அனுகிரகம், ஆழ்வார் அனுகிரகம், திவ்ய தம்பதி கிருப்பை, இது விக்னம் இல்லாமல் முடியணும். யதாசக்தி யதாமதி அடியேன் அர்த்த அனுசந்தானம் புஸ்தகத்தில் இருக்கிறத அடியேன் மியர்லி படித்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன், நத்திங் எல்ஸ். தாசன் முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும், மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும், பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1102 பாட்டும், இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் பிரபந்தசாரத்தில் நம்மாழ்வாரை பற்றி தெரிவிக்கிறார். இந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டதே ஆழ்வாரின் இந்த தமிழில் நா வீரினால்தான் என்றால் அது மிகையாகாது. அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இதில் இறைவன் பிள்ளையாகவும் தாயாகவும் தந்தையாகவும் மற்றும் அனைத்து உறவுகளாகவும் பார்க்கப்படுகிறான். அதாவது தமிழ் கூறும் நன்னுலகம் பல இலக்கிய செல்வங்களை தன்னகத்தே கொண்டது. அந்த இலக்கியங்களில் ஒன்று பக்தி இலக்கியம். சுவாமி ஸ்ரீ எஸ் லக்ஷ்மிகுமார தாத்தாச்சாரி எழுதின ஒரு ஆர்டிக்கிள், அதில் ரொம்ப அழகாக இதில் நம்மாழ்வாரை பற்றி தெரிவிக்கிறார். அதாவது இந்த பக்தி இலக்கியத்தின் ஒரு வகை வைஷ்ணவ நெறி, ஸ்ரீ வைஷ்ணவத்தில் திவ்ய பிரபந்தம். ரொம்ப ஆச்சரியமாக இது திருமகள் கேள்வனான ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் திருமாலை தலைவனாக கொண்டது. வேத நெறிகளும் வேதாந்த நெறிகளும் இந்த உண்மையை பறைசாற்றுகிறது. விஷ்ணு தேவதானாம் பரமஹா என்றது வேதம். அதாவது திருமால் அனைத்து தெய்வங்களை காட்டிலும் தேவாதி தேவன் என்றது வேதம். ஆழ்வாரும் இந்த உண்மையை மால் தனில் மிக்கதோர் தேவுமுளதோ என்றார். திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்ட வைஷ்ணவம் தழைக்க தோன்றியவர்கள் ஆழ்வார்கள் எனப்படுபவர். இவர்கள் பாலே தமிழில் பரமனை பாடியவர்கள். இவர்களுள் ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே அது சுவாமி நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் என்பது வைஷ்ணவ மரபு. இப்படி சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக நம்மாழ்வார் பல பிரபந்தங்கள், சுவாமி நம்மாழ்வாரின் பிரபந்தங்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவிருத்தம் இது 100 பாடல்களை கொண்டது. இதில் ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு விரோதியான சம்சார சம்பந்தத்தை அறுத்தருள பிரார்த்திக்கிறார். திருவிருத்தத்தில் 100 பாட்டு. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும், அடுத்தது திரு ஆசிரியம். இது 7 பாடல்களை கொண்டது. இதில் ஆழ்வார் முக்தர்களாலும் நித்தியர்களாலும் அனுபவிக்கப்படும் எம்பெருமானின் வடிவ அழகை பற்றி பேசுகிறார். பரம போக்கியமான பாசுரம். பெரிய திருவந்தாதி மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும். இது 87 பாடல்களை கொண்டது.
ஆழ்வார் முன் பிரபந்தத்திலேயே எம்பெருமான் வடிவழகை அனுபவித்ததினாலே அதையே மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்கிற வேட்கை பிறந்து பரபக்தி பரஜான பரமபக்தியில் அதற்கு தகுதியானவற்றை பேசியும் நினைத்தும் தரிக்கிறார். அடுத்தது 1102 பாட்டு. பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1102 பாட்டும். இது 1102 பாடல்களை கொண்டது திருவாய்மொழி. முன்பு ஏற்பட்ட வேட்கை பரபக்தி பரஜான பரமபக்தியாய் பரிணமித்து அதையே அனுபவித்து அந்த அனுபவம் எப்பொழுதும் கிடைக்க எம்பெருமானிடம் சரணாகதி செய்து அதை பெற்று வீடு பெற்றதை கூறுகிறது இது. இதில் திருவிருத்தமும் திருவாசிரியமும் எம்பெருமானுடையவும் சேத்தனர்களுடையவும் ஸ்வரூபத்தை சொல்கிறதான இது திருமந்திரம் என்னும் அஷ்டாட்சரத்தின் பொருளை உணர்த்துகிறதுன்னு பெரியோர் கூறுவர். திருவிருத்தமும் திருவாசிரியமும் எம்பெருமானுடையவும் சேத்தனர்களுடையவும் ஸ்வரூபத்தை சொல்வதான். பெரிய திருவந்தாதி சரமஸ்லோகத்தின் பொருளை உணர்த்துகிறது என்று தெரிவிப்பர். திருவாய்மொழி துவயத்தின் பொருளை உணர்த்துகிறது என்பர் பெரியோர். அதுக்கும் ஆச்சரியமான அனுபவங்கள்லாம் இருக்குது. துவயத்தை அப்படியே ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு 100 தெரிவிப்பார்கள். இப்படி ரகசியத்ரயமும் ஆழ்வார் பிரபந்தங்களில் காணப்படுகிறது. அஷ்டாட்சரம், சரமஸ்லோகம், துவயம், இந்த 4 பிரபந்தங்களுக்குள் ஆழ்வாரின் ஏனைய பிரபந்தங்களை காட்டிலும் திருவாய்மொழிக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அது அனைத்து வேதாந்த சாரமும் திருவாய்மொழியில் இருப்பதே அது ஆகும். திருவாய்மொழியில் கூறப்படும் விஷயங்கள் என்ன அப்படின்னா சுவாமி தேசிகன் அதையும் தெரிவிக்கிறார். அதிகார சங்கிரகத்தில் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன் பற்றில் வினை விலக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரித்த மாயன் நிற்க. அன்பர்க்கே அவதரித்த அப்படின்னு ஒரு பாடம். அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க. அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்றக் காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே என்கிறார். இன்பத்தில் ஆனந்தம் பெறுவதிலும், அதாவது எம்பெருமான் அனந்த போக்கியமாயிருக்கும் தன்மை, இறைஞ்சுதலில் சரணமடைவதிலும், எம்பெருமானே கதி என்ற அவனையே பற்றுதல், இசையும் பேறு அபேட்சிக்கப்படும் புருஷார்த்தத்திலும் எம்பெருமானே வாழ்க்கைப்படல், இகழாத பல்லுறவில், இகழாத பல்லுறவு அது என்னென்ன அனைத்து உறவுகளாய் எம்பெருமானையே நினைத்திருத்தல், அழிவுறாத பலவித சம்பந்தத்திலும் இராகம் மாற்றில் ஏனைய விஷய சுகங்களிலிருந்து விடுபடுதல், வேறு விஷயங்களில் பற்றொழிவது, தன் பற்றில் எம்பெருமானை பற்றுதல், தானே பற்றுதல், வினை விலக்கில் வினைகளை போக்குவதில், அப்படி பற்றினாருடைய வினைகளை எம்பெருமான் விலக்குதல், தகவோக்கத்தில் தயையின் பெருக்கு, எம்பெருமான் அப்படியே தயை பெருகி என் உள்ளம் புகுந்து மன்னி நிற்கும் தன்மை, தத்துவத்தை உணர்த்துதல், தத்துவ ஞானத்தை தெளிவாக உண்டாக்குதல், ஈஸ்வர ஸ்வரூபம் சேத்தன ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தல், தன்மையாக்கல், தனது சாமியத்தை பெறுதல், தனது சாமியத்தை பெருவிப்பதில், தன்னுடைய ஜோதிக்கு அழைத்து செல்லல் என்ற 10 குணங்கள் பேசப்படுகிறது. ஆழ்வாரின் திருவாய்மொழி 4 வேதமயம் என்பதை சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க, அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்றக் காட்டும் தொல்வழியே நல்வழிகள் என்று துணிவார்கட்கே. அதாவது அன்பர்க்கே, தன்னிடம் பக்தி உள்ளவர்களுக்கென்றே அவதாரங்களை செய்து நிற்கும் சுலபனான கோபாலன் கண்ணன் இருக்கும்போது அவனை விட்டு அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு அருமையான 4 வேதங்களையும் தமிழ் பிரபந்தங்களை கொண்டு வெளியிட்டு அருளின நம்மாழ்வார் அவருடைய திருவடிகளையே அந்த 10 விஷயங்களுக்காக, இந்த 10 விஷயங்களுக்காக, இப்போ மேலே சொன்ன இன்பத்தில் இறைஞ்சுதலில் அந்த 10 விஷயங்களுக்காக தாம் பற்றி ஒரு தோஷமில்லாமல் துன்பற்ற மதுரகவி தோன்றக் காட்டும், ஒரு தோஷமில்லாமல் விளங்கும் மதுரகவி ஆழ்வாரால் தோன்றக் காட்டும் உலகம் அறியும்படி பாசுரங்களால் தெரிவிக்கப்பட்ட தொல்வழியே
பழமையான மார்க்கமே, அதாவது ஆச்சாரிய பக்தி தான் மிகச்சிறந்தது என்று பழமையான மார்க்கம், வேத மார்க்கம், அதை துணிவார்கட்கே விஸ்வசித்து அப்படி அந்த மார்க்கத்தில் செல்லுபவர்க்கே நல்வழிகள் பக்தி பிரபத்தி என்ற சிறந்த மார்க்கங்களாம் என்று தெரிவிக்கிறார். இங்கே ரொம்ப அழகாக இதில் ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இன்பத்தில் இறைஞ்சுதலில் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கண்ணினும் செலுத்தாம்பு பாசுரத்தின் ஒரு பதத்தில் ஒரு பாசுரத்தின் அர்த்தம் அப்படி அனுபவிக்கிறார் சுவாமி. இப்படி நான்கு பிரபந்தங்கள் கொண்டு நம்மாழ்வார் தெரிவித்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. ரிக்வேதத்தில் 20 சாக்கைகள் இருக்கு, 20 கிளைகள். அவை முதல் 20 பாடல்களால் உணர்த்தப்படுகிறது. திருவாய்மொழியில் 1000 சாக்கைகளை கொண்டது சாமவேதம். திருவாய்மொழியும் 1102 பாடல்களை கொண்டது. யஜுர்வேதம் 100 சாக்கைகளை கொண்டது. திருவாய்மொழியும் 100 பாடல்களை ஒரு 10 என்ற கணக்கில் பிரித்திருப்பதால் யஜுர்வேதத்திற்கு ஒப்பானதாக அமைகிறது. அதர்வண வேதம் 9 சாக்கைகளை கொண்டது. திருவாய்மொழியில் 9 ரசங்கள் நிறைந்துள்ளன. எனவே திருவாய்மொழி 4 வேத சாரம் என்றும் தெரிவிப்பார். முதல் 20 பாசுரங்கள் திருவாய்மொழியிலான ரிக்வேதத்தில் உள்ள 20 கிளைகள் உணர்த்தப்படுகிறதாம். சாமவேதத்தில் 1000 சாக்கைகள், இங்கே 1102 பாட்டு. யஜுர்வேதத்தில் 100 சாக்கைகள், திருவாய்மொழியின் 100 பாடல்கள் ஒரு 10 என்ற கணக்கில் பிரித்திருப்பதால் யஜுர்வேதத்திற்கு ஒப்பானது. ஒவ்வொரு 10 100 பாடல்கள். ஸோ இப்படி உபனிஷத் அத்தனை வேதம் 4 வேதத்தையும் கொண்டது திருவாய்மொழி என்றும் அனுபவிப்பார். இப்படி வேதாந்தம் அனைத்தும் திருவாய்மொழி முதல் பாட்டிலேயே அடங்கியிருக்கிறது என்றும் தெரிவிப்பார். அதாவது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அதில் உயர்வர என்ற உகாரத்தில் தொடங்கி உயர்ந்தே என தகாரத்தில் முடிகிறது. ஆரம்பமும் முடிவும் சேர்ந்து உத் என்ற சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பரம்பொருளின் பெயர் வருகிறதாம். எனவே இது சர்வ வேதாந்த சாரம் என்று தெரிவிப்பார்கள். உயர்வரல வர உ, கடைசியில் 10 திருவாய்மொழியில் கடைசி பாசுரம் உயர்ந்தே, பிறந்தார் உயர்ந்தே அந்த தா. ஸோ உத் சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட பரம்பொருளின் பெயர் வருகிறதுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி. இங்கே அதாவது சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், சாதனா அத்தியாயம், பல அத்தியாயம் அப்படின்னு 4 அத்தியாயங்களாக வேதாந்த சாரம் பிரிக்கப்பட்டுள்ளன. சமன்வய அத்தியாயம் இது வேதாந்த வாக்கியங்கள் அனைத்தும் பரம்பொருளையே குறிக்கிறது என்று கூறுகிறது. அந்த பரம்பொருள் அனைத்திற்கும் மேலானவன் என்று கூறுகிறது. இந்த அர்த்தம் திருவாய்மொழியில் முதல் பதிகத்தில் முதல் வரியிலேயே உயர்வர உயர்நலம் உடையவன் என்பதால் குறிப்பிடப்படுகிறது. 2வதுல அவிரோத அத்தியாயம், இதில் பரமதங்கள் கண்டிக்கப்பட்டு நாராயணனே பரம்பொருள் என்று நிறுவப்படுகிறது. அதுவே பூர்ண ஞானம் என்று கூறப்படுகிறது. இந்த அர்த்தம் மயர்வர மதிநலம் அருளினன் என்பதால் தெளிவிக்கப்படுகிறது. 3வது சாதன அத்தியாயம், எம்பெருமானை அடைய உபாயமான பக்தி இல்ல பிரபத்தி இதில் விசாரிக்கப்படுகிறது. துயரறு சுடரடி தொழுது எழு என்பதன் மூலம் 3வது அத்தியாயம். பல அத்தியாயம், எம்பெருமானை அடைந்தால் ஏற்படும் பலன் அனுபவம் இங்கு பேசப்படுகிறது. அயர்வரு அமரர்கள் அதிபதி என்பதால் இந்த அர்த்தத்தை காட்டுகிறது. இப்படி வேதாந்தம் அனைத்தும் வேதாந்த சாரமும் முதல் பாட்டிலேயே அடங்கியுள்ளபடியால் திருவாய்மொழி வேதாந்த சாரம் என்று கூற தடையில்லை. உபனிஷத் வாக்கியங்களின் நேரடியான பொருள் திருவாய்மொழி பதிகத்தில் கிடைக்கிறது. ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யம் எழுதும்போது திருவாய்மொழியை மனதில் கொண்டே சூத்திர வாக்கியத்தை ஒருங்கவிட்டார் என்று சொல்வார்கள். வேதாந்த அர்த்தங்களை ஒருங்கவிட்டார். அப்படி திருவாய்மொழி அனைத்து வேதாந்த சாரமானபடியால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்பது மிகச்சரிய. நாமும் ஞான தேசிகரான நம்மாழ்வாரின் திருவடிகளை அடைந்து அவருக்கு வாட்டித் தந்த வழியில் எம்பெருமானை அடைந்து உய்ய வேண்டும். இவர் அந்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி இந்த பாசுரங்கள் ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். இப்போ இது வரைக்கும் திருவாய்மொழி பார்த்தோம். திருவிருத்தம்
முதல் பாசுரத்தின் நித்தியசூரிகளின் தலைவனாகவும் இமையோர் தலைவனாகவும் தேவர்களின் நாதனாகவும் தேவாதிநாதனாகவும் தமக்கும் நாதனாகவும் நினைத்து பராங்குஷ நாயகியாக அருளி செய்திருக்கிறான். மேலும் அவனே சகல ஞானத்தை கொடுக்கும் ஞானப்பிரான் என்று சொல்லி தம்முடைய விஸ்லேஷத்தை பூர்த்தி பண்ணுகிறார். கேட்க கேட்க தவிட்டாத 100 பாசுரங்கள் இனிக்கும். திருவிருத்தத்து ஓரடி கற்றீர் திருநாட்டகத்தே என்கிறார் சுவாமி. திருவிருத்தத்து ஓரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே. அடுத்தது திருவாசிரியம் 7 பாசுரம். பலவிதமான பரமதங்கள் தலை காட்டும் அளவிலே நம்முடைய மதம் எது என்பதை விளக்கும் ஆசிரியர் நம்மாழ்வார். அவர் இயற்றியது இந்த 7 பாசுரம். திரு ஆசிரியம். திருவுடன் சேர்ந்த திருமாலே நமக்கு சரண் என்பதை உணர்த்தியதால் திரு ஆசிரிய இம் அப்படின்னு சொல்வார். ஈன்றோர் இருக்க மனையை நீராட்டுவரோ என்று கூறி நமக்கு சித்தாந்த உண்மையை உரைக்கிறார். இந்த திருவாசிரியம். அடுத்தது பெரிய திருவந்தாதி. வெயிலின் அருமை நிழலிலே தெரியும் என்பர். அதுபோல மற்றைய தெய்வங்களை அனுபவித்த மடமையின் தன்மை பெரிய திருவந்தாதியில் ஊன்றி அனுபவித்தால் மடமையின் மகிமை புரியும். எம்பெருமான் பேரனுபவ கடல் என்றும் அது அந்த சாகரம் நமக்கு போக்கியம் என்றும் அவனுடைய விபவம் போன்ற அவதாரங்கள் நமக்கு கப்பல் என்றும் சாதிக்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு. மேலும் ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் போன்ற பகவானின் ஸ்ரீசூக்திகளும் நமக்கு பெரிய வீடு தரும் என்கிறார் கடைசி பாசுரமான கார்கலந்த மேனியான் என்பது. ஆகையால் எம்பெருமானின் குணமும் அவன் குணங்களை சொல்லக்கூடிய ஸ்ரீசூக்திகளும் நமக்கு அவசியமே என்கிறார். அதில் நம்ம இப்போ இந்த அடுத்த 7 நாள் எடுக்கப் போவது திரு ஆசிரியம். திருவாசிரியம் என்ற பிரபந்தம் நம்மாழ்வாரால் அருளி செய்யப்பட்டது. ஆசிரிய பாக்களால் அமைந்ததால் இதற்கு திருவாசிரியம் என்றும் பெயர். ஆசிரியம், வெண்பா, கலி, வஞ்சி என்ற 4 வகை பாக்களுள் மிகவும் பழமையானதும் இயற்கையானதும் ஆசிரியப்பா. ஆசிரிய பக்தி இலக்கியங்களில் ஆசிரிய யாப்பினால் பாடப்பெற்றது. நம்மாழ்வாரின் திருவாசிரியம் 4000 திவ்ய பிரபந்தத்தின் 4வது ஆயிரமான இயற்பாவில் 6வது பிரபந்தமாக அமைந்துள்ளது. ஆசிரிய பாக்களால் ஆனது. ஒவ்வொரு பாடலும் ஏகாரத்தில் முடியும். இது யஜுர்வேதம் 7 காண்டங்களை கொண்டது. அந்த சாரத்தை நம்மாழ்வார் 7 பாக்களில் ஆசிரிய பாக்களில் அருளி செய்தார் என்றும் சான்றோர்கள் கூறுவர். பிரபந்தம் சின்ன 7 பாசுரத்தில் இருந்தாலும் பொருள், சொற்சுவையும் பொருட்சுவையும் பக்தி சுவையும் ஆழ்ந்த அர்த்தங்களும் அனுபவமும் இதில் எக்கச்சக்கம். யஜுர்வேத மந்திரங்கள் கத்தியம் என்ற வசன உரை நடையில் அமர்ந்தது போல அதை ஒட்டி இதுவும் கொஞ்சம் வசன நடை மாதிரி இருக்கும். ஆனால் ஆச்சரியமாக இருக்கும் அனுபவம். யஜுர்வேதம் யாகத்தின் நடைமுறையை விவரிப்பது, யாகத்தினால் ஆராதிக்கப்படும் எம்பெருமானை அனுபவிப்பது திருவாசிரியம். யஜுர்வேதம் எம்பெருமானுக்கு சரீரமான பல தெய்வங்களை பற்றிய துதிகளும் யாகங்களும் அடங்கினாலும் அது அந்தர்யாமியை தெரிவிப்பது. திருவாசிரியமும் யாகங்களால் வணங்கப்படும் தெய்வம் ஸ்ரீமன் நாராயணனே என்று அறுதியிட்டு கூறுகிறது அந்த வேதம் போல. தென்மொழி மறைகளில் 4லும் திருவாசிரியம் பரம்பொருள் நாராயணனே என்ற சந்தேகத்துக்கு இடமில்லாமல் காட்டுகிறது. இந்த திருவாசிரியம் அதாவது நம்மளுடைய திருவருத்தத்தில் பகவத் குணானுபவம் பண்ண ஆசைப்பட்ட அந்த அனுபவத்தை நித்தியசூரிகளைப் போல முழுவதுமாக பெறுவதற்கு தடையாயிருப்பது இந்த உடல் சம்பந்தமே என்று அறிந்து அழுந்தார் பிறப்பாம் பொல்லா வருவினை என்ற தேக சம்பந்தத்தை கழித்து தரும்படி வேண்டினார் திருவிருத்தத்தில். ஆனால் எம்பெருமான் ஞானத்தை மட்டும்தான் கொடுத்தார். ஏன்னா அந்த தேக சம்பந்தத்தை கொடுத்துட்டு ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்துட்டா ஞானத்தை கொடுத்த எம்பெருமானை கண்ணால் கண்டுகளிக்க ஆசைப்பட்ட நம்மாழ்வார் அதை உணர்ந்த எம்பெருமான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் தரிசனம் கொடுத்தது போல ஆழ்வாருக்கும் பரமபதத்தில் இருப்பை காட்டினால் உடனே அங்கு செல்ல துடித்து விடுவார். பாசுரங்கள்லாம் கொடுக்க மாட்டார். அதனால் பார்க்கடலுள் பள்ளி கொண்ட வண்ணம் காட்சியளித்தான். பரமபதத்துக்கு பதிலாக பார்க்கடல் காட்சியை நம்மாழ்வாருக்கு காண்பித்து கொடுத்தான் எம்பெருமான். அதனை கண்டு கழித்த ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே எம்பெருமானின் எழில்மிகு திருமேனியில் தெய்வ குழாங்கள் கைத்தொழ கிடக்கும் திருமாலின் மேன்மையையும் எளிமையையும் உலகளந்த திருவடிகளுடைய வைபவத்தையும் தெரிவிக்கிறார். அத்தியாச்சரியமான பாசுரம். அதை அனுபவிப்பது நம்மளுடைய பாக்கியம்.
இன் ஸ்பைட் ஆஃப் ஆடியன்ஸ். நம்மாழ்வார் அருளி செய்த இந்த பிரபந்தங்கள் இதில் ரொம்ப ஒரு அந்தாதி தொடையாக இருக்குது. ஸ்ரீமன் நாராயணனுடைய மேன்மையையும் நீர்மையையும் இந்த பாசுரங்களில் வியந்து பேசப்படுகிறார். பகவானின் இயல்பு, வடிவம், குணம், செயல்கள் ஆகியவற்றை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காது புறப்பட்ட ஆழ்வாரின் பக்தி இந்த திருவாசகத்தில் வெளியில் வரும். காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குஷனை திகழ்வகுலத்தாரானை மாஷடையாமனைத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அருளிய தனியன் இந்த திருவாசிரியத்துக்கு ஒரு தனியன். காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரிய பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குஷனை திகழ் வகுளத்தாரானை மாஷடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே என்று ஆச்சரியமாக அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அருளுகிறார். பராங்குஷன் என்னும் திருநாமமுடைய நம்மாழ்வார் நம் உலகத்தவர் உய்வு பெறுவதற்காக, அவர்கள் உஜ்ஜீவிப்பதற்காக இந்த கலியுகத்தில் திரு அவதாரம் செய்து திரு ஆசிரியம் என்னும் பிரபந்தத்தை அருளியுள்ளார். அதனால் தெரிவதற்கு அரிய மறையான வேத நூல்களையே விவரித்துள்ளார். இதில் அவரே நம்முடைய ஆசிரியர். அழகு விளங்கும் மகிழ் மாலையை அணிந்துள்ள இந்த நம்மாழ்வாரை குற்றமற்ற நம் மனத்தில் வைத்து ஒரு பொழுதும் மறவாமல் வாழ்த்துவோம் என்கிறார் சுவாமி. அடியேன் தாசன் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.